தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 66வது அதிகாரமாக உள்ள வினை தூய்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 654வது திருக்குறளை அறிந்து செயலாற்றப் போகின்றோம். வினை தூய்மை என்பதற்கு நற்காரியங்கள் செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை நம் வள்ளுவர் அழகாக வடிவமைத்து நமக்காக தந்துள்ளார். இப்பொழுது நாம் 654வது திருக்குறளுக்கு செல்வோம். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது நாம் என்னவென்பதை காண்போம். தெளிவான அறிவினை உடையவர்கள் தமக்கு துன்பம் வந்த போதிலும் அதிலிருந்து விடுபடுவதற்காக இழிவான செயல்களை எப்போதும் செய்ய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: தெளிவான அறிவினை உடைய சான்றோர்கள் தமக்கு துன்பம் வந்த போதிலும் அதிலிருந்து விடுபடுவதற்காக இழிவான செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, நமக்கு துன்பம் வந்தாலும் அதற்காக நாம் இழிவான செயல்களை செய்து அதிலிருந்து தப்பிக்க எப்போதும் முயற்சிக்க கூடாது. வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை காண்போம். நன்றி, வணக்கம் அன்பு தோழமைகளே.